வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு சித்த மருத்துவம். வாத சம்பந்தமான வலிகளுக்கு ஒரு மேய்ப்பூசு தைலமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல பயனளிக்கக்கூடியது தான். இதுக்கு கருங்கோழி ஒன்று தேவைப்படுகிறது. இந்த ஒரு கருங்கோழியை நல்ல மேலெல்லாம் நீக்கிட்டு குடலாம் அனைத்து நீக்கி வச்சுக்கிட்டு நீக்கி வச்சுக்கிங்க. நல்ல அந்த கோழி முட்டையிட்ட கோழியாக இருக்கணும். அந்த கருங்கோழி முட்டையிட்டதான ஒரு கோழியாக எடுத்துக்க வேண்டிதான். இதை எடுத்துக்கங்க. நல்லா சுத்தம் பண்ணி வச்சிங்க. இது பரங்கி சக்கை. இதை கூட இந்த மருந்து கூட அந்த கூட்டு மருந்து வருது பாருங்கள். இதில் பரங்கி சக்கை, சுக்கு, பூண்டு, பெருங்காயம். இது வகைக்கு 35 கிராம் கூட்ட சொல்கிறாங்க. இவ்வளோ தான் பொருள். ஒரு கோழியை நல்லா இடித்து நல்லா சின்ன சின்னதாக துண்டாக்கி வச்சுக்கிங்க. மற்ற இந்த 3 பொருள் கொடுத்துருக்கேன். பரங்கி சக்கை, சுக்கு, பூண்டு, பெருங்காயம். இதெல்லாம் 35 கிராம் கூட்டி நல்லா ஒரு பெரிய பானையில் 12 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 12 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அதோட சாரம் போல் அதில் இறங்கும். அப்புறமேட்டு அது என்ன பண்ணுறீங்க, நீர் விட்டு என்ன பண்ணுறீங்க, அதை நல்லா ஒரு துணியை கொடுத்து நல்லா வடித்து வச்சுக்க வேண்டியதான். அதை வடித்து வச்சுக்கிட்டு சாரத்தை வச்சுக்கிட்டு சக்கையை வெளியே போட்டுருங்க. அது இப்படி இப்போ அந்த குறுகின தண்ணி எவ்வளோன்னா 1.25 லிட்டர் இருக்கணும். நீங்கள் 12 லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்க. இப்போ இருக்க வேண்டியது எவ்வளோன்னா 1.25 கொண்டு வரணும். அடுத்து 1.5 லிட்டர் வேப்பெண்ணெய் நெய் விட்டு நல்லா காய்ச்சணும். பதமாக காய்ச்சி இறக்கி வச்சுக்கிட்டு மேலே பூசி வந்தீங்கன்னா பலர்வாதம், பக்கவாதம், சூளை இந்த அளவுக்குலாம் சரியாகும். இது 10 மில்லிவீதம் உள்ளுக்கு சாப்பிடக்கூடியது. இது ஒரு எளிமையான பக்கவாதவங்களுக்கு ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு தான். ஆனால் சின்னதாக தான் இருக்குது, பெரிய வேலைகளாம் செய்யும். வாதத்தான வழியில் வாத சம்பந்தமான வழிகளை அதிகமாக வேதனைப்படுறவங்களுக்கு ஒரு மருத்துவ குறிப்பு தான். பார்த்து பயனடையுங்க. திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதில் முட்டையிட்ட கருங்கோழி ஒன்று தேவைப்படுகிறது. சுத்தம் பண்ணி வச்சுக்கிங்க. பரங்கி சக்கை, சுக்கு, பூண்டு, பெருங்காயம் 35 கிராம் வகைக்கு. இது எல்லாத்தையும் போட்டு எல்லாம் இடித்து வச்சுக்கிட்டு 12 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு அது 1.25 கொண்டாடணும். அப்புறமேட்டு வடித்து நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு சாரத்தை பூரா நல்லா பிழிஞ்சு வேறு ஒரு இதில் வானல் எடுத்து வச்சுக்கிங்க. அதை கூட நெய், வேப்ப எண்ணெய் எவ்வளோ சேர்க்கணும்னா 1.5 லிட்ரு அதை சேர்த்துங்க. நல்லா காய்ச்சி அதை ஒரு தைலபாதமாக வந்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, தைலமாக வந்த பிறகு வரும். நீங்கள் வடித்து வச்சிங்கன்னா பதமாக வரும். அது வடித்து வச்சுக்கிட்டு மேலே பூசி வைத்திங்கன்னா அந்த வாதத்தினால பக்கவாதத்துக்கு நல்ல ஒரு மருந்து, எளிமையான ஒரு மருந்து தான். இதில் உள்ளுக்கு சாப்பிட்றது 10 மில்லி, இந்த 10 சொட்டு மில்லி கூட உள்ளுக்கும் கொடுக்கலாம். இதனால் எந்த ஒரு பக்க விளைவும் வராது. இதை பக்கவாத சம்மந்தமான பார்த்து உள்ளதை பயனடையுங்க.